நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வெயிட்பில் சாஃப்ட்வேர் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதல்ல இந்த சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் செய்வது அப்படி என்பதை பார்க்கலாம். அதுக்காக முதலில் கூகுள் குரோம் ஐ ஓபன் செய்து வெட்பில் என்று சர்ச் செய்ய வேண்டும். சர்ச் செய்த பிறகு மேலே வரும் வெப்சைட் ஐ ஓபன் செய்யுங்கள். ஓபன் செய்த உடனே டவுன்லோட் ஃபார் பிசி என்ற ஆப்ஷன் வரும். அதுல விண்டோஸ், மேக், லினக்ஸ் அல்லது ஆட்டோ டிடெக்ட் போன்ற பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்கள் லேப்டாப் எந்த சிஸ்டம்ஸ் என்பதை சாஃப்ட்வேர் தானாக டிடெக்ட் செய்து காட்டும். அதற்கு பிறகு உங்கள் மொபைல் நம்பரை என்டர் செய்து ஸ்டார்ட் செய்யலாம். பிறகு டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகும். டவுன்லோட் முடிஞ்ச பிறகு அதை இன்ஸ்டால் செய்யலாம். இன்ஸ்டால் செய்யும் போது பர்மிஷன் கேட்கும். முதன்முறையாக மோர் இன்ஃபர்மேஷனுக்கு சென்று பர்மிஷன் அலோவ் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போது வெட்பில் அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆகிவிட்டது. அடுத்து உங்கள் மொபைல் நம்பரை என்டர் செய்து வெட்பில்லை பயன்படுத்தலாம். ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு கால் வரும். அந்த கால் மூலம் ஓடிபி வெரிஃபை செய்யலாம். ஓடிபி வெரிஃபை ஆன பிறகு கம்பெனி கிரியேஷன் பேஜ் வரும். அதுல உங்கள் கம்பெனி நேம் என்டர் செய்யுங்கள். பிறகு கம்பெனி டீடைல்ஸ், ஃபோன் நம்பர் மற்றும் பிசினஸ் அட்ரஸ் போன்றவற்றை ஃபில் செய்யுங்கள். அனைத்தையும் முடித்த பிறகு கம்பெனி கிரியேட் செய்யலாம். கம்பெனி கிரியேட் ஆன பிறகு ப்ரோஃபைல் அப்டேட் செய்ய வேண்டுமெனில் எடிட் ஆப்ஷன் மூலம் மாற்றலாம். லோகோ மற்றும் சிக்னேச்சரை கூட அப்லோட் செய்யலாம். அப்டேட் செய்த பிறகு ப்ரோஃபைல் சக்சஸ்ஃபுல்லி அப்டேட் ஆகிவிடும். இப்போது இது நம்முடைய ஹோம் டேஷ்போர்ட். இதில் டோட்டல் சேல்ஸ், டோட்டல் பர்ச்சேஸ், ரிசீவபிள் அமௌண்ட், பேபிள் அமௌண்ட் மற்றும் இன்வென்டரி டீடைல்ஸ் போன்ற அனைத்தையும் பார்க்கலாம். அதே டேஷ்போர்டில் இருந்து சேல்ஸ் மற்றும் பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸை நேரடியாக பயன்படுத்தலாம். முதலில் ஐட்டம் கிரியேட் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். ஐட்டம் செக்ஷனுக்கு சென்று ஆட் ஐட்டமை கிளிக் செய்யுங்கள். இப்போது உங்கள் ப்ராடக்ட் நேம் என்டர் செய்யுங்கள். எக்ஸாம்பிளாக ஐட்டம் 1 என்று என்டர் செய்கிறேன். இதற்கான யூனிட்டை செலக்ட் செய்யலாம். தேவைப்பட்டால் கஸ்டம் யூனிட் கூட கிரியேட் செய்யலாம். பார்கோட் ஜெனரேட் செய்ய வேண்டுமெனில் பார்கோட் கூட ஜெனரேட் செய்யலாம். அதுக்கு பிறகு பிரைசிங் ஆட் செய்யலாம். சப்போஸ் சேல் பிரைஸ் 100 ரூபாய் மற்றும் பர்ச்சேஸ் பிரைஸ் 80 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். எம்ஆர்பி வேண்டுமெனில் அதையும் ஆட் செய்யலாம். டாக்ஸ் ரேட் அல்லது ஜிஎஸ்டி இருந்தால் அதை செட் செய்யலாம். ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தால் அதை கூட என்டர் செய்யலாம். எக்ஸாம்பிளாக 100 பீசஸ் ஸ்டாக் உள்ளது அப்படின்னு வச்சுக்கொள்வோம். லோ ஸ்டாக் அலர்ட் வேண்டுமெனில் அதையும் எனபிள் செய்யலாம். பிறகு சேவ் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இப்போது ஐட்டம் சக்சஸ்ஃபுல்லி சேவ் ஆகிவிடும். அதே போல் பார்ட்டியும் கிரியேட் செய்யலாம். கஸ்டமர் மற்றும் வெண்டர் செக்ஷனுக்கு சென்று ஆட் நியூ பார்ட்டியை கிளிக் செய்யுங்கள். இப்போது பார்ட்டி நேம், மொபைல் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், இமெயில் மற்றும் அட்ரஸ் போன்றவற்றை என்டர் செய்யலாம். பார்ட்டிக்கு பழைய பேலன்ஸ் இருந்தால் ஓபனிங் பேலன்ஸ் கூட ஆட் செய்யலாம். டு ரிசீவ் என்பது வாங்க வேண்டிய அமௌண்ட். டு பே என்பது கொடுக்க வேண்டிய அமௌண்ட். எக்ஸாம்பிளாக ராகுல் ஜியிடமிருந்து 20,000 ரூபாய் வாங்க வேண்டியுள்ளது என்றால் டு ரிசீவில் ஆட் செய்யலாம். இப்பொழுது ராகுல் ஜியிடமிருந்து 20,000 ரூபாய் பெற வேண்டியது காட்டப்படும். இப்பொழுது சேல்ஸ் ஆப்ஷனை பார்க்கலாம். சேல்ஸை 2 வழிகளில் கிரியேட் செய்யலாம். ஒரு வழி சேல்ஸ் இன்வாய்ஸ் மூலம், மற்றொரு வழி ஹோம் டேஷ்போர்டில் இருக்கும் டைரக்ட் நியூ சேல் ஆப்ஷன் மூலம். நியூ சேலை கிளிக் செய்தவுடன் சேல்ஸ் இன்வாய்ஸ் ஓபன் ஆகும். இங்கே புதிய பார்ட்டி கிரியேட் செய்யலாம் அல்லது பழைய பார்ட்டியை செலக்ட் செய்யலாம். அதேபோல் ஐட்டமும் கிரியேட் செய்யலாம் அல்லது எக்ஸிஸ்டிங் ஐட்டம் செலக்ட் செய்யலாம். எக்ஸாம்பிளாக ஐட்டம் 100 பீசஸ் விற்பனை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பீஸ் 100 ரூபாய் என்றால் டோட்டல் 1000 ரூபாய் பில் உருவாகும். இன்வாய்ஸ் நம்பரை கூட கஸ்டமைஸ் செய்யலாம். ஃபுல் பேமெண்ட் வந்திருந்தால் முழு அமௌண்ட் என்டர் செய்யலாம். பார்ஷியல் பேமெண்ட் வந்திருந்தால் பார்ஷியல் அமௌண்ட் மட்டும் என்டர் செய்யலாம். பிறகு சேவ் இன்வாய்ஸை கிளிக் செய்யுங்கள். இப்போது இன்வாய்ஸ் சக்சஸ்ஃபுல்லி சேவ் ஆகிவிடும். பில் ஐட்டம் 1, குவாண்டிட்டி மற்றும் டோட்டல் அமௌண்ட் அனைத்தும் காட்டப்படும். தேவைப்பட்டால் பில்லை எடிட் கூட செய்யலாம். பிரிண்ட், பிடிஎஃப் டவுன்லோட் மற்றும் வாட்ஸ்அப் ஷேர் போன்ற ஆப்ஷன் ஜூம் கிடைக்கும். QR கோட் மூலம் கூட பில் ஷேர் செய்யலாம். அதே போல் குவோட்டேஷன் மற்றும் ப்ரோஃபர்மா இன்வாய்ஸையும் உருவாக்கலாம். குவோட்டேஷனை பின்னர் இன்வாய்ஸாக கன்வெர்ட் செய்யும் ஆப்ஷனும் உள்ளது. இப்போது பர்ச்சேஸ் ஆப்ஷனை பார்க்கலாம். வண்டர்களிடமிருந்து வாங்கும் பொருட்களின் என்ட்ரியை பர்ச்சேஸில் செய்யலாம். பர்ச்சேஸ் என்ட்ரியும் டாஷ்போர்டு அல்லது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் மூலம் செய்யலாம். புதிய பார்ட்டியை ஆட் செய்து அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர் போன்றவற்றை என்டர் செய்யலாம். எக்ஸிஸ்டிங் ஐட்டம் அல்லது நியூ ஐட்டம் இரண்டையும் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிளாக ஐட்டம் 2 வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்வோம்.
ஒரு பீஸ் 800 ரூபாய் மற்றும் 1000 பீசஸ் வாங்குகிறோம் என்றால் அதற்கான டீடைல்ஸ் அனைத்தையும் ஆட் செய்யலாம். 8 இலட்சம் ரூபாய் டோட்டல் அமௌண்டில் 5 இலட்சம் ரூபாய் மட்டும் பேமெண்ட் செய்திருந்தால் 3 இலட்சம் ரூபாய் பேலன்ஸ் காட்டப்படும். எம்ஆர்பி, எக்ஸ்பைரி டேட் மற்றும் சர்வீஸ் சார்ஜஸ் போன்ற அடிஷனல் ஃபீல்ட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் சேவ் செய்த பிறகு அந்த ஐட்டம் ஸ்டாக்கில் ஆட் ஆகிவிடும். ஐட்டம் செக்ஷன்ல புதிய ஐட்டமை பார்க்கலாம். கஸ்டமர் மற்றும் வெண்டர் செக்ஷனில் பெண்டிங் பேமெண்ட் கூட தெரியும். பேமெண்ட் ரிசீவ் அல்லது பேமெண்ட் கொடுப்பது அனைத்தும் ஃபண்ட் ஃப்ளோ மூலம் மேனேஜ் செய்யப்படும். பேமெண்ட் இன் என்பது பெறும் அமௌண்ட், பேமெண்ட் அவுட் என்பது கொடுக்கும் அமௌண்ட். எக்ஸாம்பிளாக ராகுல்ஜி 10,000 ரூபாய் கொடுத்தால் பேமெண்ட் இன்ல என்டர் பண்ணலாம், அதனால பெண்டிங் அமௌண்ட் குறையும். அதே போல XYZ என்டர்பிரைசஸ்க்கு 1 இலட்சம் ரூபாய் கொடுத்தால் பேமெண்ட் அவுட்ல என்டர் பண்ணலாம், அதனால வெண்டர் பேலன்ஸ் குறையும். சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட் இன் மற்றும் பேமெண்ட் அவுட் ஆகிய அனைத்திற்குமான ரிப்போர்ட்ஸ் மற்றும் அனாலிசிஸ் பகுதியில் கிடைக்கும். பிசினஸ் பற்றிய முழு ரிப்போர்ட்டை அங்கே பார்க்கலாம். PDF டவுன்லோட் செய்யும் ஆப்ஷனும் உள்ளது. மேலும்